இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. வழுக்கை கழுகின் கூட்டை நீங்கள் எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா? ஆண்டுதோறும் கழுகுகள் பெரும்பாலும் ஒரே கூட்டை பயன்படுத்தும். காலப்போக்கில் சில கூடுகள் மிகப்பெரிய அளவில் வளரும். பல 9 அடி வரை விட்டம் மற்றும் 2 டன் எடையுள்ளதாக இருக்கும். இரு பெற்றோர்களும் தங்கள் சந்ததியினருக்கு நன்மைகளை செய்யும். மேலும் குட்டி பறவைகள் உற்சாகமாக சாப்பிடுவதால் சீக்கிரமாக வளரும். அவைகளுக்கு 5 நாட்களில் 1 பவுண்ட் எடை கூடும். ஆனால் இறுதியில் அவைகள் தாங்களாக பறக்கவும் வேட்டையாடவும் கற்றுக்கொள்ள வேண்டும். இளம் கழுகுகளின் வாழ்க்கை சோகமானது. 10 முதல் 20% மட்டுமே வயதாகி உயிர் வாழும். சில மின் கம்பிகளில் உட்கார்வதால் மின்சாரம் தாக்கி இறக்கும். சில வேட்டைக்காரர்களால் வேட்டையாடப்படும். சில வாகனங்கள் மோதுவதால் உயிரிழந்து போகும். சில சமயங்களில் அவை சாதாரணமாக பட்டினி கிடக்கும். ஒரு முறை ஆபத்தான உயிரினமாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் மறுபிரவேசம் ஆச்சரியமாக இருந்தது. அதன் அருள், வேகம், பலம், அதன் உருவளவு காரணமாக வெண்தலை கழுகு அமெரிக்காவின் அடையாள சின்னமாக தேர்வு செய்யப்பட்டது. இன்று நாடுகள் விலங்குகளை தங்கள் தேசிய சின்னங்களாக மற்றும் அடையாளங்களாக தேர்ந்தெடுப்பது மட்டுமில்லாமல் தீர்க்க தரிசனத்தில் முக்கிய ராஜ்யங்களின் சிறப்பியல்புகளை அடையாளம் காண வேதம் பல்வேறுபட்ட மிருகங்களை பயன்படுத்தி இருக்கிறது. எனவே அமெரிக்காவின் எதிர்காலத்தை குறித்து வேதம் உண்மையில் என்ன சொல்கிறது என்பதை காண இப்போது என்னுடன் இணையுங்கள். உலகின் பல்வேறு பகுதிகளிலும் இப்போது நடக்கும் போரை போன்று ஒன்று நடந்ததை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்வோம் என்று நினைக்கிறேன். அதை நாம் பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் என்று அழைக்கிறோம். கடந்த ஆண்டு போப் பிரான்சிஸ் கூட மேற்கோள் காட்டியதாக நினைக்கிறேன். 3ஆம் உலகப் போர் பூமியெங்கும் சின்ன பின்னமாக துண்டாடப் போகிறது என்று தோன்றுகிறது. இந்த வாரம் கூட மற்றொரு பயங்கரவாத சம்பவம். நீங்கள் ஆர்வமாக இருக்கும் சில உண்மைகள். உலகின் மிகப்பெரிய மதம். நீங்கள் புராட்டஸ்டன்ட் கத்தோலிகர்களை இணைக்கும் போது கிறிஸ்தவம். சுமார் 2.17 பில்லியன் ஜனங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். உலகில் உள்ள 8 பில்லியன் ஜனங்களில் உலகில் 1.6 பில்லியன் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். மற்ற எல்லா முக்கிய மதங்களும் வளர்ச்சியை பொறுத்தவரை பார்த்தால் சரிந்து வருகின்றன. புத்த மதம் சரிகின்றது. இந்து மதம் சுமாரான வளர்ச்சி காட்டுகின்றது. யூத மதம் மற்றும் எண்ணற்ற மதங்கள். வளர்ச்சியை காட்டும் 2 மதங்கள் கிறிஸ்தவம் மற்றும் இஸ்லாம். இஸ்லாம் வேகமாக வளர்கிறது. இன்று என்ன நடக்கிறது என்பதை பார்க்கும் வரலாற்று ஆசிரியர்கள் இது ஒரு அரசியல் பிரச்சனை அல்ல, இது மத பிரச்சனை என்கிறார்கள். சிலர் ஆச்சரியப்படுகிறார்கள். தீர்க்க தரிசனம் இஸ்லாத்தை பற்றி ஏதாவது சொல்கிறதா? கிறிஸ்தவம் மற்றும் அமெரிக்கா குறித்து தீர்க்க தரிசனம் ஏதாவது சொல்கிறதா? இந்த பாடம் அதை குறித்து பேசப் போகிறது. பதில் ஆம் என்று இருக்கப் போகிறது. ஆகவே இந்த சில தீர்க்க தரிசனங்களை இங்கே வெளிப்படுத்தலில் சரியாக காணலாம். முதலாவது வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய வசனம் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 13இல் நீங்கள் பார்க்கும் மிருகம் அதிகாரத்தை பேசுகிறது. அது சொல்கிறது, அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. புரிகிறதா? இப்போது இந்த வசனத்திலிருந்தே மதத்துடன் சில மோதல்கள் இருக்கப் போகிறது என்று நீங்கள் சொல்லலாம். இது ஆராதனைக்கு தொடர்புடைய போர். வரலாற்றில் இது பலமுறை செயல்பட்டிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். முதல் கேள்விக்கு செல்லலாம். அது உங்கள் அனைவருக்கும் ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். வேதாகமத்தில் ஒரு நாள் எவ்வளவு காலத்தை குறிக்கிறது? வேதாகம தீர்க்க தரிசனங்களை கணக்கிடும் போது ஒரு நாள் என்பது ஒரு நாளா? எனவே இந்த 3.5 ஆண்டுகளை பற்றி பேசும்போது 42 மாதங்கள், 1260 நாட்கள். இது பல்வேறுபட்ட வழிகளில் கொடுக்கப்பட்ட கால தீர்க்க தரிசனம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். வெளிப்படுத்தல் 13, வெளிப்படுத்தல் 12, தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் மட்டும் இல்லாமல் இது வேதத்தில் பலமுறை காணப்படுகின்ற காலகட்டங்கள். தீர்க்க தரிசனத்தில் ஒரு நாள் எதற்கு சமம்? பல வசனங்கள் அதனை பகிர்ந்து கொண்டிருக்கின்றன. எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை பார்த்தால் நீங்கள் படிக்கலாம். தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின் படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்து மாறுதலை உணர்வீர்கள். வாக்களிக்கப்பட்ட தேசத்தை பார்க்க ஒற்றர்கள் முதலில் சென்றபோது உங்களுக்கு நினைவிருக்கலாம். அவர்கள் வந்து அதைரியப்படுத்தும் அறிக்கையை கொடுக்கிறார்கள். தேவன் சொன்னார், விசுவாசம் இல்லாததால் ஒவ்வொரு நாளும், அதாவது ஒரு வருடமாக வனாந்தரத்தில் தேசத்தில் அலைந்து உழவு பார்த்தீர்கள். ஒரு நாள் ஒரு வருடம். எசேக்கியேல் 4:6 ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன் என்பதையும் நீங்கள் வாசிக்கலாம். இயேசு இந்த கொள்கையை பயன்படுத்தினார். லூக்கா 13ஆம் அதிகாரம். ஒருவர் இயேசுவிடம் வந்து, யோவான் ஸ்நானகனை கொன்றது போல
உம்மை கொல்ல மனதாயிருக்கிறான் என்றார்கள். இயேசு சொன்னார், இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். இது இயேசுவின் ஊழியத்தில் நடந்தது. அவர் மேலும் 3 நாள் போதிக்கவில்லை, 3 ஆண்டுகள் போதித்தார். இது கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசனம். அது சரியாக நிறைவேறியது. 3 ஆண்டுகள். இயேசு ஒரு நாளை ஒரு வருடமாக எண்ணினார். ஆகவே அந்த கொள்கையை மனதில் கொண்டு வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் சொல்கிறது, இந்த மிருக சக்தி ஒரு கொடிய காயத்தை பெறுவதற்கு முன்பு, அது காயப்படுவதற்கு முன்பு எவ்வளவு காலம் ஆட்சி செய்யும்? வெளிப்படுத்தல் 13:5ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தால் 42 மாதம் யுத்தம் பண்ணாதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இப்போது அந்த மாத எண்ணை நினைவில் கொள்ளுங்கள். அது யூத நாட்காட்டியில் அவர்களிடம் சந்திர நாட்காட்டி இருந்தது, ரோமானிய நாட்காட்டி அல்ல. அவர்கள் மாதத்திற்கு 30 நாட்கள் கொண்டிருந்தார்கள், ஆண்டுக்கு 360 நாட்கள். பின்பு அவர்கள் ஒவ்வொரு சில வருடங்களுக்கும் இன்னொரு மாதத்தை சேர்த்து ஈடு செய்தார்கள். அந்த எண்ணிக்கை 42 மாதங்கள், 3½ ஆண்டுகள், அல்லது 1260 நாட்கள் என்று வருகிறது. இது சரியாக 7இல் பாதியாகும். 3½ ஆண்டுகள் 7இல் பாதி. நீங்கள் அந்த எண்ணை பலமுறை கண்டிருப்பீர்கள். பெரும்பாலும் துன்புறுத்தலுடன் தொடர்புடையது. 3½ ஆண்டுகள் முடிந்து இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். ஸ்தேவான் கல்லறியப்பட்ட 3½ ஆண்டுகளுக்குப் பிறகு. எனவே அது வெளிப்படுத்தலில் 3½ ஆண்டுகள் குறித்து பேசும்போது அது இருள் மற்றும் பாடுகளின் காலம். சரி, மிருக ஆட்சிக்கான காலம் எப்போது தொடங்கியது? வரலாற்றில் அதற்கான பதிலை நீங்கள் காணலாம். ஏனென்றால் அது வேதாகம காலங்கள் எழுதப்பட்ட பின்னரே சட்டப்பூர்வமாக்கப்பட்டது. போப்பின் சட்டப்பூர்வ அங்கீகரிக்கப்பட்ட மேலாதிக்கம் கிபி 538இல் தொடங்கியது. ஜஸ்டீனியன் சக்கரவர்த்தியின் ஆணை நடைமுறைக்கு வந்தபோது போப் என்று அழைக்கப்படும் ரோம் பிஷப்பை தேவாலயங்களின் தலைவராகவும் கோட்பாடுகளை நிர்ணயிப்பவராகவும் மத வெறியர்களை சரி செய்கிறவராகவும் ஆக்கியது. பெலிசாரியஸின் இராணுவ பாதுகாப்பின் கீழ் விஜிலியஸ் போப் ஆண்டவர் நாற்காலியில் கிபி 538இல் அரியணை ஏறினார் என்று நீங்கள் படிக்கலாம். அப்போது என்ன நடந்தது? ரோமானிய பேரரசரான ஜஸ்டீனியன் ரோம் தலைநகரை கான்ஸ்டான்டினோப்பிளுக்கு மாற்றினார். அவர் ரோமில் போப்பாண்டவரை தேவாலயத்தின் தலைவராக்கினார். அவருக்கு ஒரு இராணுவத்தை கொடுத்து மதவெறியர்களை சரி செய்கிறவர். இதனால் அவர் மதத்தை செயல்படுத்த சமூகத்தினரின் தனி உரிமைகள் சம்பந்தமான அதிகாரத்தை பயன்படுத்தலாம். இயேசு எப்போதாவது சொன்னாரா தனி உரிமைகள் சம்பந்தமான அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று? இப்போது அது ஒரு முக்கியமான விஷயம். அதை குறித்து கொஞ்ச நேரம் கழித்து சொல்கிறேன். இது திருப்பு முனையாக அமைந்தது. 538ஆம் ஆண்டில் கிறிஸ்தவம் திடீரென்று ஒரு துன்புறுத்த தொடங்கிய சக்தியாக மாறியது. அன்பினால் தூண்டப்பட்ட சக்தியாக இருந்தது. இயேசு என்னை பின்பற்றுங்கள் என்றார். பின்பற்ற விரும்பாதவர்கள் திரும்பி விலகிச் சென்றார்கள். எனவே உங்கள் அனைவருக்கும் புரியும் என்று நினைக்கிறேன். அது ஒரு மாற்றம். ஜனங்களை கீழ்ப்படிய செய்ய தேவன் வல்லமையை பயன்படுத்த விரும்பவில்லை. அபோட்டின் ரோமானிய வரலாற்றிலும் பேரரசரின் இல்லத்தை கான்ஸ்டான்டினோப்பிளுக்கு மாற்றுவது ரோம் கௌரவத்திற்கு ஒரு சோகமான அடியாக இருந்தது. அதே நேரத்தில் அவளுடைய விரைவான வீழ்ச்சியை ஒருவர் கணித்திருக்கலாம், ரோம் நகரத்தின் வீழ்ச்சி. ஆனால் நடந்தது என்னவென்றால், தேவாலயத்தின் வளர்ச்சியும் ரோம் பிஷப்பின் வளர்ந்து வரும் அதிகாரமும் போப் வாழ்க்கையில் புதிய கால ஒப்பந்தத்தை கொடுத்தது. அது அவளை மீண்டும் தலைநகராக மாற்றியது. இந்த முறை அரசியலோ இராணுவ மூலதனமோ அல்ல, ஆனால் மதம் உலகின் மூலதனம். அந்த நேரத்தில் ஒரு பரிமாற்றம் உண்டானது. புரிந்ததா? இன்னும் கொஞ்சம் படிக்கும்போது சீசர்களின் அடுத்தடுத்து ரோமில் போப்பாண்டவர்கள் வந்தனர். கான்ஸ்டன்டைன் ரோமிலிருந்து வெளியேறிய போது தனது ஆசனத்தை போப்புக்கு கொடுத்தார். இது வரலாற்றில் ஒரு சுவாரஸ்யமான மேற்கோள். ஏனென்றால் உண்மையில் வேதத்தில் படித்திருப்பீர்கள். வெளிப்படுத்தல் 13இல் வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் அதற்கு கொடுத்தது. சீசர்களால் ஆளப்படும் ரோமானிய வல்லமை நகரத்தை விட்டு வெளியேறி, எங்கள் சிம்மாசனத்தை காலி செய்யப் போகிறோம், நீங்கள் எங்கள் சிம்மாசனத்தை வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் வேறு நகருக்கு செல்கிறோம். சமூகத்தினரின் தனி உரிமைகள் சம்பந்தமான அதிகாரம் அல்லது இராணுவ அதிகாரம் உலகை ஆட்சி செய்யும் மத அதிகாரத்தின் மூலம் முரட்டுத்தனமாக ஆட்சி செய்கிறது. கிபி 538 இது வரலாற்றில் மிக சுலபமாக நிறுவப்பட்ட தேதி. வேதாகம தீர்க்க தரிசனத்தில் 1260 நாட்கள் எவ்வளவு காலம்? 1260 ஆண்டுகள்.
1260 ஆண்டுகள் என்றால் நீங்கள் எங்கு இருப்பீர்கள்? 1798. அப்போது என்ன நடக்கும்? 42 மாதங்களுக்கு பிறகு மிருகத்திற்கு என்ன நடந்தது? வெளிப்படுத்தல் 13 நீங்கள் படிக்கலாம். அதன் தலைகளில் ஒன்று சாதுகேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். அந்த காயம் சுஸ்தமாக்கப்பட்டது. யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றி ஒரு கொடிய காயத்தை உண்டாக்கியது. அதன் அதிகாரம் குறுக்கிடப்பட்டது. இது போன்ற ஒரு பெரிய கட்டுப்பாடு மற்றும் செல்வாக்கை கொண்டிருப்பதற்கு பதிலாக அது ஒரு மத சக்தியாக மட்டுமல்ல, அது ஐரோப்பா முழுவதிலும் ஒரு தனி உரிமைகள் சம்பந்தமான அதிகாரமாகவும் இருந்தது. அது அந்த நேரத்தில் தென் அமெரிக்காவை அடைய தொடங்கியது, மத்திய அமெரிக்காவையும். அது காயமடைந்தது, அதிகாரத்தினால் சிலவற்றை இழந்தது. வரலாறு நமக்கு அதை சொல்கிறது. 1798 நெப்போலியன் போனபார்ட் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஐரோப்பா முழுவதும் படையெடுத்தார். அது ஒரு மத இயக்கம் அல்ல, இது மிகவும் மத சார்பற்ற இயக்கம். அவர் தனது ஜெனரலான பெர்த்தியரை ரோமுக்கு அனுப்பினார். ரோமில் நுழைந்ததன் மூலம் போப்பாண்டவர் அரசாங்கத்தை ஒழித்து மதச்சார்பற்ற ஒன்றை நிறுவினார். இது ஒரு கொடிய காயம். வெளிப்படுத்தல் 13:10 வேதம் கூறுகிறது, சிறைப்படுத்திக் கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். அட்டவணைகள் ஒரு வகையில் திரும்பின. விசாரணைக்கு பதிலாக மக்களை தூண்டுவதற்கும் மதமாற்றம் செய்வதற்கும் அதிகாரம் இருந்தது. மேலும் புராட்டஸ்டன்ட்களுக்கு துன்புறுத்தல் கொடுக்கப்பட்டது. போப் பிரான்சிஸ் வலனுக்கு கொண்டு செல்லப்பட்டு கோட்டை நகரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சிறையில் இருந்தார். மேலும் 130 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் உரிமைகளை இழந்தனர். இது தற்காலிகம் என்று சொல்லியது. கொடிய கொடிய காயம் குணமாகும் என்றும் உலகம் ஆச்சரியப்படும் என்றது. நீங்கள் வரலாற்றில் பார்க்கலாம். 1929 பெனிட்டோ முசோலினி என்று ஒருவர் இருந்தார். யாருக்காவது நினைவிருக்கிறதா? எனக்கு வயதாகிவிட்டது. 2ஆம் உலகப் போர் உங்களுக்கு நினைவிருக்கும். எதுவும் மிஞ்சியிருக்கவில்லை. முசோலினி போப்புடன் ஒரு ஒப்பந்தம் செய்தார். என்னை அரசியல் ரீதியாக அங்கீகரிக்க வேண்டும் என்றார். அரசியல் ரீதியாக என்னை ஏற்றுக்கொண்டால் என்னுடைய ஆட்சியும் வளரும், வத்திக்கானை ஒரு நாடாகவும் தனி உரிமைகள் சம்பந்தமான அதிகாரமாகவும் மத ரீதியாகவும் ஆக்குவோம். இதனால் உலகெங்கிலும் உங்கள் அரசு தூதுவர்களை நீங்கள் அனுப்ப முடியும் என்று சொன்னார். லேட்டரன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்கள். அவர்கள் மீண்டும் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்த தொடங்கினார்கள். இன்று ரோமானிய கேள்வி வத்திகான் இத்தாலியுடன் சமாதானமாக இருந்தது என்பது கடந்த கால விஷயம். மறக்க முடியாத ஆவணத்தில் தரகை ஒப்பங்களை இணைப்பதில், காயத்தை குணப்படுத்துவதில் என்று கூறுகிறது. அதே சொற்களை பயன்படுத்துகிறது. இன்று உலகில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்கும்போது அவர்கள் ஐரோப்பா மட்டுமல்ல, சர்வதேச அளவில் அதிகாரத்தில் ஒரு சக்தியாக திரும்பிவிட்டார்கள் என்று சொல்வீர்களா? எங்கும் செல்ல வேண்டாம் நண்பர்களே. இன்னும் சற்று நேரத்தில் இன்றைய விளக்க காட்சிக்கு திரும்பி வருவோம். உங்கள் திருமண ஆண்டு விழாவை எப்போதாவது மறந்திருக்கிறீர்களா? அச்சச்சோ, வேறு சிறப்பு விழாக்களை? உங்கள் பிறந்த நாளை நண்பர்கள் மறக்கும் போது சங்கடமாக இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே கிட்டத்தட்ட முழு உலகமும் மறந்துவிட்ட நிலையில் ஆண்டவருக்கு ஒரு விசேஷ நாள் இருப்பதாக நான் சொன்னால் என்ன செய்வது? முக்கியமாக இது மனித வரலாற்றில் மிக முக்கியமான நாட்களில் ஒன்று. அதை மறந்தால் உங்கள் வாழ்க்கையை அது ஆழமாக பாதிக்கும். இந்த நாள் பற்றி மேலும் அறிய விரும்புகிறீர்களா? அதனால் தான் வரலாற்றில் தொலைந்த நாள் என்று அழைக்கப்படும் அற்புதமான உண்மைகளிலிருந்து இந்த கண் திறப்பு ஆய்வு வழிகாட்டியை கேட்க உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். இந்த நம்ப முடியாத சத்தியம் எப்படி உங்களிடமிருந்து மறைக்கப்பட்டது என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இறுதியாக அதை ஞாபகப்படுத்த தொடங்கும் போது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் என்ன நடக்கும்? இலவசங்களை பெற திரையில் உள்ள எண்ணை அழைக்கவும், சலுகை #307 குறிப்பிடவும், வலைதள முகவரியை பார்வையிடவும். இந்த நம்ப முடியாத ஆதாரத்தை படித்த பிறகு ஒரு நிச்சயத்தோடு உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய விளக்க காட்சியின் மீதமுள்ள பகுதிகளுக்கு சென்று தேவனுடைய வார்த்தையிலிருந்து சில அற்புதமான உண்மைகளை கற்றுக்கொள்வோம். கடைசி காலத்தில் மிருகத்தை எந்த சக்தி ஆதரிக்கும்? இது சுவாரஸ்யமான இடம் நண்பர்களே. வெளிப்படுத்தல் 13:11 பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன் என்று கூறுகிறது. முதல் மிருகம் சமுத்திரத்திலிருந்து வருகிறது. இந்த மிருகம் பூமியிலிருந்து வருகிறது. ஆட்டுக்குட்டி போல 2 கொம்புகளோடு. வெளிப்படுத்தலில் ஆட்டுக்குட்டி நல்லதா கெட்டதா? இயேசு குறித்து யோவான் ஸ்நானகன் என்ன சொன்னார்? உலகின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டியானவர் நல்லவர். ஆட்டுக்குட்டி போன்றது, வலு சர்ப்பத்தை போன்று பேசியது. கேள்வி: வெளிப்படுத்தலில் வலு சர்ப்பம் நல்லதா கெட்டதா? கெட்ட விஷயம். எனவே அது ஒரு ஆட்டுக்குட்டியை போல பலமாக தொடங்கி வலு சர்ப்பம் போல முடிவுற்றது. இப்போது வெளிப்படுத்தலில் இந்த 2வது மிருகம் என்ன?
என்னை பொறுத்தவரை இது வட அமெரிக்காவை குறிக்கிறது, குறிப்பாக யுனைடெட் ஸ்டேட்ஸ். நாங்கள் கவனித்த அந்த காலகட்டம் 538 எட்டியது. அந்த எண் யாருக்கு நினைவிருக்கிறது? 538 1760 சேற்றால் 1798 வருகிறது. ஐரோப்பாவில் நடந்ததை ஏற்கனவே சொன்னோம். 1798 இங்கே என்ன நடந்தது? அமெரிக்கா அதன் சுதந்திரத்தை எப்போது எட்டியது? 1776. 1787 அரசியல் அமைப்பிற்கு வாக்களித்தது. 1791 உரிமைகள் மசோதாவை ஏற்றுக்கொண்டது. 1798 ஒரு தனி உலக சக்தியாக மற்ற பெரிய பேரரசுகள் மற்றும் நாடுகளால் அது அங்கீகரிக்கப்பட்டது. இந்த இரண்டாவது மிருகம் கூறியதற்கான காரணம் ஏனெனில், ஐரோப்பாவில் உள்ள ஏராளமான ஜனங்களுடன் ஒப்பிடும்போது இது ஒரு பரந்த வனப்பகுதியாக இருந்தது. இங்கே மில்லியன் கணக்கான ஜனங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், ஆனால் இது ஒப்பீட்டளவில் மிகவும் குறைவாக இருந்தது. இங்கிலாந்து, ஸ்பெயின் மற்றும் நெதர்லாந்திலிருந்து புதிய உலகத்திற்கு மற்றும் போர்ச்சுகலுக்கு வந்த பெரும்படியான குடியேற்றங்களுடன் விஷயங்கள் மிக விரைவாக மாறின. வலுசற்பம் போன்று பேசியது. ஒரு நாடு எவ்வாறு பேசும்? ஒரு நாடு தன்னுடைய சட்டமன்றத்தின் மூலம் பேசும். ஆட்டுக்குட்டியைப் போல தொடங்கிய நாடு வலுசற்பமாக முடிவுற்றது. ஆட்டுக்குட்டியைப் போல 2 கொம்புகள் என்ன? அமெரிக்காவுக்கு வெற்றி அதிகாரத்தை கொடுத்த 2 விஷயங்கள். ராஜா இல்லாமல் ஒரு அரசாங்கம் கிடைத்தது, போப் இல்லாத சபை கிடைத்தது. மதத்தின் சுதந்திரம், அரசாங்கத்தின் சுதந்திரம். முதல் மிருகத்தின் எல்லா அதிகாரத்தையும் தனக்கு முன் பயன்படுத்தி, மேலும் அங்கு வசிப்பவர்களை காயப்படுத்தி ஆனால் குணமாக்கி முதல் மிருகத்தை ஆராதிக்கும்படி கட்டாயப்படுத்தியது. 1982 வந்த டைம் பத்திரிகையின் அட்டை உங்களில் எத்தனை பேருக்கு நினைவிருக்கிறது? முன்னாள் சோவியத் ஒன்றியத்தை அகற்ற உதவுவதில் கத்தோலிக்க திருச்சபையுடன் அமெரிக்கா எவ்வளவு ஈடுபாடு கொண்டிருந்தது என்பது இறுதியாக தெரிய வந்தது. ரொனால்ட் ரீகன் போப் ஜான் பாலுடன் சந்தித்த அந்த சந்திப்பை அது பேசுகிறது. மேலும் ஒற்றுமைக்கு உதவ அமெரிக்கா போலந்திற்கு லெக் வேல்சாவுடன் டன் கணக்கில் தகவல் தொடர்பு சாதனங்களை அனுப்பியதாக அவர்கள் ஒப்புக்கொண்டனர். நாட்டில் கம்யூனிசத்தை தூக்கி எறிந்தனர். அது நடந்தவுடன் டோமினோஸ் வீழ்ச்சியை தொடங்கியது. அது சரிந்தது. இது திட்டமிடப்பட்ட ஒன்று. எல்லாம் இது அனைத்திற்கும் இடையில் நடந்தது. போலாந்திற்கு சென்றால் படத்தை பார்க்கலாம். ரோனால்ட் ரீகன் திரைப்படத்தில் ஒரு வெண்கலம் இருக்கும். ரோனால்ட் ரீகன் 2ஆம் ஜான் பாலுடன் நடந்து செல்வார். அவர்கள் தங்கள் நாட்டில் கம்யூனிசத்தை தூக்கி எறிய உதவியதற்கும் சுதந்திரத்தை அடைய உதவியதற்கும் கடனாளிகளானார்கள். இது பொது அறிவு மட்டுமே. போப் 2ஆம் ஜான் பால் மரித்தபோது இங்கே நீங்கள் மண்டியிட்ட பல ஜனாதிபதிகளை பார்க்கிறீர்கள். இது பழக்கமான விஷயங்களிலிருந்து மிகவும் வித்தியாசமானது. அமெரிக்கா தத்துவ ரீதியாக போப் ஆண்டவரை விட மிகவும் வித்தியாசமான இடத்தில் இருந்தது. நாம் மத சுதந்திரம் அடைந்து விட்டோம். உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா முதலில் உருவான போது தேவாலயத்திற்கு எந்த நாளில் செல்ல வேண்டும் என்று ஜனங்களுக்கு போதித்தார்கள். ஞாயிற்றுக்கிழமை அதனால் தான் இருக்கிறது. ரோஜர் வில்லியம்ஸ் என்ற தலைவராகவும் போதகராகவும் இருந்தவர் இவ்வாறு சொன்னார்: நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள் என்றார். 10 கட்டளைகளை கடைபிடிக்க மக்களை கட்டாயப்படுத்துகிறோம் என்பது கேள்வி அல்ல. ஆனால் அவை எது? 10 கட்டளைகள் 2 கற்பலகைகளில் எழுதப்பட்டவை. முதல் 4 தேவனுடனான நம் தனிப்பட்ட ஐக்கியம், கடைசி 6 நம் சக மனிதருடனான நம் ஐக்கியத்தை பற்றியது. முதல் 4 எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லும் அரசாங்கம் நமக்கு இல்லை. உங்கள் ஆண்டவர் யார், நீங்கள் அவரை ஆராதிக்கும் போது அவருடைய நாமம் என்ன என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். வேறு யாரும் உங்களுக்கு அதை சொல்வதை விரும்ப மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பெற்றோரின் உரிமைகளை மதிக்கக்கூடாது என்று அமல்படுத்தாத அரசாங்கத்தை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். கடைசி 6 கட்டளைகள் சமூகத்தின் தனி உரிமைகள். அவை அரசாங்கத்தால் ஆதரிக்கப்பட வேண்டும். வித்தியாசம் புரிந்ததா? எல்லாவற்றிற்கும் ஏன் இவ்வளவு மதிப்பு? எல்லோரும் மற்றவர் விஷயத்தை விரும்புவார்கள், வழக்கு தொடருவார்கள். அதனால் ரோஜர் வில்லியம்ஸ் அதை புரிந்து கொண்டார். 10 கட்டளைகளை முற்றிலுமாக விட்டுவிடுங்கள் என்று ஜனங்கள் சொல்வதை நான் கேள்விப்படுகிறேன். இது ஒரு மோசமான யோசனை. அனைவரும் அனைத்தையும் கடைபிடிக்கும்படி கட்டாயப்படுத்துங்கள், ஆராதிக்கும்படி சொல்லுங்கள். திரும்பிச் சென்று எங்கள் முற்பிதாக்கள் புரிந்து கொண்ட சிறந்த சூத்திரம் இது என்பதை உணர்ந்தால், அதனால் தான் தேவன் 2 கற்பலகைகளில் கொடுத்தார். அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாதுக்கேதுவான முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. சில மாதங்களுக்கு முன்பு நீங்கள் பார்த்த சில விஷயங்களை பெற முடியாது என்பது உங்களுக்கு தெரியும். போப் பிரான்சிஸ் அமெரிக்காவிற்கு அவர்
மேற்கொண்ட இந்த வரலாற்று பயணம் எந்த முக்கிய இடமும் பெறவில்லை. குறிப்பிடத்தக்க இடம் வெள்ளை மாளிகைக்கு சென்றார். நம் மிகப்பெரிய ஆகஸ்ட் அமைப்பான காங்கிரஸ் அதிகார சபை அங்கத்தினர்கள் எல்லோரும் எழுந்து நின்று பாராட்டினார்கள். ஒரு போதகருக்காக செய்தார்களா? ஐக்கிய நாடுகள் சபைக்கு சென்றது. அரசாங்கம் நிறுவப்பட்ட பிலடெல்பியாவுக்கு சென்றது. அது எல்லாமே 9/11 நினைவிடத்திற்கு சென்றது. நினைவிடத்தில் ஒரு கூட்டு மத பிரார்த்தனை நடந்தது. ஒற்றுமையை காட்டியது. 9/11 என்ன கொண்டு வந்தது? ஆராதனைக்கு எதிரான போரைத்தானே. யாரும் அதை சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இதை செய்த மத வைராக்கியம் கொண்டவர்களை நாம் அனைவரும் அறிவோம். அவர்கள் விசுவாசிக்கிறவர்க்காக வெறி பிடித்தவர்களாக மறிக்க தயாராக இருந்தார்கள். எனவே நீங்கள் நடந்ததை பார்த்தீர்கள், நன்றாகவே பார்த்தீர்கள் என்று நினைக்கிறேன். அட்லாண்டிக் முழுவதும் இரு வழிகளிலும் சில ஒற்றுமையை உருவாக்க பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிட்டு இப்போது அதன் அர்த்தம் என்ன? 1260 ஆண்டுகளில் சமூகத்தினரின் தனி உரிமைகள் சம்பந்தமான அதிகாரத்தை பயன்படுத்தி மதத்தை கட்டாயப்படுத்த மிருகம் என்ன செய்து கொண்டிருந்தது என்பது மீண்டும் நடக்கப் போகிறது. தேவனின் சட்டத்திற்கு எதிரான மத சட்டங்கள் வரப்போகின்றன. தேவ பிள்ளைகள் ஒரு முடிவை எடுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் கீழ்ப்படுகிறது யாருக்கு? மனுஷருக்கா, தேவனுக்கா? வாழ்க்கையில் யார் முதல் நிலையில் இருக்கப் போகிறார்கள்? ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ எடுக்க வேண்டிய முடிவு. தானியேல் எடுக்க வேண்டியிருந்தது. அவர் சிங்கத்தின் குகைக்கு செல்ல போகிறாரா? விசுவாசத்தை சமரசம் செய்ய போகிறாரா? ஒவ்வொரு விசுவாசியும் மேற்கொள்ள வேண்டிய ஒன்று. நான் பிசாசாக இருந்தால் என்ன செய்வேன் என்று சொல்கிறேன். தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம், நான் இல்லை. ஆனால் நான் இருந்தால் இல்லை என்று நம்புகிறேன். தேவ பிள்ளைகளை தேவனுடைய சட்டத்தை மீற முயற்சிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் நாம் பாவம் செய்ய பிசாசு விரும்பாதா? பிசாசு வந்துவிட்டான் என்று வேதம் கூறுகிறது. அவன் நம்மை பாவத்திற்கு ஆளாக்க விரும்புகிறான். தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் விக்கிரக ஆராதனை சட்டத்தை மீற முயற்சித்தான் என்று. அது ஒரு விஷயமே இல்லை. ஏனென்றால் நீங்கள் ஒன்றை உடைத்தால் அனைத்துக்கும் குற்றவாளி. தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் அது சட்டம். முதல் கட்டளை, உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இது நேரங்களையும் சட்டங்களையும் கையாளும் ஒன்றாக இருக்கப் போகிறது என்பதால் மிருக சக்தி நேரங்களையும் சட்டங்களையும் மாற்ற நினைக்கும். அந்த அனைத்து வகைகளுக்கும் பொருந்தக்கூடிய ஒரே கட்டளை ஆராதனைக்கும் நேரத்துக்கும் சட்டத்துக்கும் தொடர்புடையது. ஓய்வு நாள். நான் அவர்களிடம் சொல்லப் போகிறேன், 10 கட்டளைகளையும் கடைபிடியுங்கள். அந்த 4வது கட்டளையில் 7ஆம் நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொல்கிறது. தேவனின் நாளை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. மனிதன் நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும். நான் புதிய கட்டளையை கொடுக்கப் போகிறேன். 7ஆம் நாளில் ஆராதிப்பதற்கு பதிலாக முதல் நாளில் ஆராதியுங்கள். ஒரு நாள் என்ன வித்தியாசம் இருக்கப் போகிறது? இது ஒரு நுட்பமான சிறிய விஷயம். உலகில் பெரும்பாலானவர்கள் சொல்லப்போவது ஒற்றுமைக்காக. நிச்சயமாக, ஏன் கூடாது? நாம் அனைவரும் ஒற்றுமைக்காக சில சமரசங்களை செய்யத்தான் வேண்டும். மேலும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படும் ஒரு கூட்டிணைவு இருக்கப் போகிறது. அவர்கள் ஒன்று கூடிய அனைவரும் தேவனிடம் திரும்பி வந்து தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அது அற்புதமான செயல். நாம் ஏற்றுக்கொள்ளும் பல விஷயங்களை சொல்லப் போகிறார்கள். அது அற்பமானதை மிகவும் ஆபத்தானதாக ஆக்கப் போகிறது. இது உண்மைக்கு ஒத்து அவர்கள் சொல்லப் போகிறார்கள். நாம் அனைவரும் தேவாலயம் செல்ல வேண்டும். எல்லோரும் ஆமென். ஒவ்வொரு ஞாயிறன்றும் அங்கு இருக்க வேண்டும். தேவனின் கட்டளைகளுக்கு ஆதரவாக நிற்கும் சட்டத்தை அவர்கள் குற்றப்படுத்தப் போகிறார்கள். 4வது கட்டளை மட்டுமல்ல, மற்ற கட்டளைகளும் கூட. உருவ வழிபாடு சம்பந்தப்பட்டிருக்கலாம். அது மிருக சுரூபத்தை சொல்கிறது, இல்லையா? ஜனங்கள் சொல்லப் போகிறார்கள், ஒற்றுமைக்காக நாம் அனைவரும் நம்முடைய நம்பிக்கைகளுக்கு சிறிய தியாகங்களை செய்ய வேண்டும் என்று. தேவனுக்காக நிற்பவர்களுக்கு எதிராக பெரும் பாடு இருக்கும். ஒரு கட்டத்தில் அவர்களால் வாங்க விற்க முடியாது. நாம் அனைவரும் அறிவோம், கிட்டத்தட்ட பணமில்லா சமூகத்தில் அதை செயல்படுத்துவது என்று எவ்வளவு எளிதாக இருக்கிறது. உங்கள் அட்டையை ஸ்வைப் செய்ய உங்கள் ரகசிய எண்ணை செயல்படுத்த செல்வீர்கள். அது செயலிழப்பு என்று சொல்லும். வேலை செய்யாது. நீங்கள் கடந்த வாரம் உலகளாவிய சபைகள் இல்லாமல் நீங்கள் வாங்கவோ விற்கவோ முடியாது. ஆனால் பொருளாதார மேலிட ஒப்புதல் சூப்பர் மார்க்கெட்டில் நடப்பதை விட அதிகம். ஐக்கிய நாடுகள், அமெரிக்கா பொருளாதார தடைகளை அமல்படுத்துகின்றன. ஒத்துழைக்காவிட்டால் வாங்க விற்க முடியாது என்று நாடுகளுக்கு சொல்லுகிறது அல்லவா? இது ஏற்கனவே நடந்தது. இப்போது உள்நாட்டு பொருளாதாரம். நீங்கள் அலைகளை பார்க்கலாம். அமெரிக்கா தும்பினால் உலகம் முழுக்க சிற்றலைகள் வீசும். பொருளாதார ரீதியாக இப்போது ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டுள்ளோம். ஆண்டவரின் கடைசி கால ஜனங்கள் ஏமாற்றப்படுவதை தடுக்கப் போகும் ஒரே விஷயம் என்ன? வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும்.
இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சமில்லை. அப்போஸ்தலர் 17:11 பெரோயாவில் உள்ள ஜனங்களை பற்றி பேசுகையில் அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாயிருந்தார்கள். நண்பர்களே, இது எப்போதும் இப்படியே இருக்கப் போவதில்லை. இயேசு வரப்போகிறார். அதுதான் ஒரே தீர்வு. உங்களை தொந்தரவு செய்ய நான் இந்த விஷயங்களை சொல்லவில்லை, உங்களுக்கே தெரியும். இங்கே இடைநிறுத்தி நினைவூட்ட விரும்புகிறேன். இயேசு வரப்போகிற நாளை நான் உங்களுக்கு சொல்ல முடிந்தாலும் அது உங்களை காப்பாற்றாது. யாருக்கும் தெரியாததால் என்னால் சொல்ல முடியாது. தீர்க்க தரிசனத்தின் நோக்கம் மீட்பாகும். இயேசு சொன்னார், இவைகள் சம்பவிக்கத் தொடங்கும் போது நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். இவை நடந்து முடிந்த பிறகு நான் உண்மையை சொன்னேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் திரும்பி பார்க்கும்போது மிருகத்தின் வரலாற்றையும் 2வது மிருகத்தையும் இயேசு எவ்வாறு கோடிட்டு காட்டினார். அவர் சொன்னது போலவே அனைத்தும் வெளிவருகின்றன. நாம் ஏன் அதை தெரிந்து கொள்ள வேண்டும்? பாவத்திலிருந்து என்னை காப்பாற்ற அவர் வேதத்தில் சொன்னது எல்லாம் உண்மைதான். அதுவே தீர்க்க தரிசனத்திற்கான காரணம். எதிர்காலத்துடன் உங்களை எச்சரிப்பது மட்டுமல்ல. ஜோதிடர்கள் அதைத்தான் செய்கிறார்கள். தேவன் உங்களுக்கு காண்பிப்பதற்கான காரணம் அவர் தீர்க்க தரிசனத்தை அறிந்திருப்பதால். அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட புத்தகம் என்றும் ரட்சிப்பை பற்றி அவர் சொல்வது உண்மை என்றும். உலக வரலாற்றை அறிந்தவரானால் உங்கள் வரலாற்றை அறிந்திருக்க மாட்டாரா? உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நம் செயல்கள் தற்செயலாக நடக்கவில்லை. அவர் நடக்கிற அனைத்தையும் பார்க்கிறார். உங்களுடன் இருப்பவர்களை ஊக்குவிக்க விரும்புகிறேன். சிலர் தொலைக்காட்சிகளில் பார்த்து கொண்டிருக்கலாம். தீர்க்க தரிசனத்தின் கடைசி கால வலைத்தளத்திற்கு செல்லலாம். விளக்க காட்சிகளை பார்க்கலாம். நீங்கள் தவறவிட்டிருக்கலாம். நான் பேசினது போல் உலகில் வரப்போகும் காரியங்களுக்கு ஆயத்தமாகுங்கள். இவை சுவாரஸ்ய நேரங்கள். ஒரு நாளும் இதுவரை இல்லாத அளவுக்கு கஷ்டம் வரும் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் பயப்பட வேண்டாம். ஏன் தெரியுமா? இயேசுவுக்கு என் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருப்பது எனக்கு தெரியும். கிறிஸ்து உங்களுடன் இருந்தால் எரிகிற அக்னிக்கு நீங்கள் பயப்பட வேண்டுமா? கிறிஸ்து உங்களுடன் இருந்தால் நீங்கள் சிங்கத்தின் குகைக்கு பயப்பட வேண்டுமா? இயேசு உங்களுடன் இருந்தால் கஷ்ட நேரத்திற்கு நீங்கள் பயப்பட வேண்டுமா? அவர் உங்களுடனேயே இருப்பார். நீங்கள் அவரை உங்கள் இதயத்தில் அழைக்க வேண்டும். நீங்கள் அதை செய்திருக்கிறீர்களா? தீர்க்க தரிசன பரிசலின் அருமையான உண்மைகளை அறிந்து கொள்ளும் வேத பாட அனுபவங்களோடு நீங்கள் சிறந்த வேத நிபுணராக மாறிவிடலாம். இந்த எளிமையான 24 பாடங்கள் மூலமாக கடைசி கால தீர்க்க தரிசனங்களை பற்றி வேதம் என்ன சொல்கிறது, இந்த வாழ்க்கைக்கு பிறகுள்ள ஜீவியம் என்ற அனைத்தையும் தெரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, இவை முற்றிலும் இலவசம். Storacles.com இதை தவறவிடாதீர்கள். Storacles.com-இல் இன்றைக்கு நீங்கள் சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழ தேவையான பதில்களை பெற்றுக்கொள்ள ஏதுவாக இருக்கும். இன்றைய இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்து விடாதீர்கள். அது நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிறதனால் நீங்கள் அடுத்த வாரம் இணைந்திருக்க உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தையில் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராயச் செய்வோம். இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.